ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். காலையிலேயும் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி, நல்லா ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு நம்ம இன்றைக்கி இந்த ரூமை பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். ஊர்லேருந்து வரும்போதே இந்த பெயிண்ட்டு கொண்டு வந்துட்டேன். அப்பா வீட்டில் நிறைய பெயிண்ட் வச்சுருப்பார். சரி, அதில் இந்த கலர் நல்லாயிருக்கும் எடுத்துகிட்டு போன்னு சொன்னார். ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல்லாகவே நானே கலர் பண்ணிட்டேன். இந்த கிச்சன் பெயிண்ட் பண்ணுற அளவுக்கு தான் பெயிண்ட் இருந்துச்சு. ஸோ இருக்கிற அளவுக்கு பண்ணியாச்சு. அப்புறம் இடையிலே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு ஹேர் பேக் ஒன்று போட்டேன். அந்த ஹேர் பேக் என்னென்னு நெக்ஸ்ட்டு இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதையும் முடிச்சுட்டு ஈவினிங் கடைக்கு வந்துட்டேன். வந்தோடனே இந்த கரும்பு மிஷினை க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. அது ஈஸி தான். நம்ம ஜஸ்ட்டு தண்ணியை ஊற்றிட்டு அதை சுற்ற விட்டோம்னா போதும். அதில் டஸ்ட்டு ஏதாவது இருந்துருந்துச்சுன்னா அது போயிடும். இது எதுக்காகனா நெக்ஸ்ட் நம்ம கரும்பு போடும்போது டஸ்ட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான். ஈவினிங் தான் கடையை திறக்கறனால பெருசாக வேலையெல்லாம் எதுவும் இருக்காது. ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி தான். ஈஸியாகவே செட் பண்ணிடலாம் கடையை. அண்ட் ஈவினிங் ஆனோடனே மழை வந்துடுதா, அதனால் கஸ்டமர்ஸும் அவ்வளோவா இருக்கிறதில்ல. அண்ட் இன்றைக்கி புதுசாக பானிபூரி போட்டிருந்தோம். அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நைட் ஒரு 10 o'clock போல் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு ரூமுக்கு போயிட்டேன். அண்ட் போகும்போதே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. அண்ட் இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.